நண்பிகளே நண்பர்களே வணக்கம். உருப்படியாவன் சீரிஸோட 14வது வீடியோ. காலையிலே அண்ணன் பெட்டெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு ஃபிளாட் ஆனா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அற்புதமான காலை வேலை. சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும் ஏதாச்சும் நம்ம டீப்பா யோசிச்சா அந்த டீப்பான விஷயம் நடக்கும்னு நான் நம்புறேன். நீங்க நம்பினீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு புகார் பெட்டியில போடுங்க. அப்புறம் வழக்கம் போல அற்புதமான ஒரு பல் துளக்கல், அந்த ஒரு சூரியனை ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிர்ந்த குளியல் மூஞ்சிக்கு மட்டும். அதுக்கப்புறம் என்ன 1 லிட்டர் தண்ணியே எடுத்துக்கிட்டோம். காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சனால எடிட்டிங்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் நான் ஒர்க் அவுட் பண்றதுல நிறைய டவுட் இருக்குன்னு பர்சனலா வந்து கேக்குறீங்க. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு. ஆனா என்னோட ஐடியாலஜி என்னன்னா, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம பெரிய ப்ரோட்டீன்ஸ் எதுவும் இல்லாம நம்ம பாடி ஃபிட்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல மைண்ட் செட்டும் நல்ல ஹார்ட் ஒர்க்கும் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ அப்புறம் ஒரு குளிர்ந்த குளியில போட்டுட்டு ரெடி ஆயிட்டேன். பக்காவா ரெடி ஆயிட்டேன்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலை உணவுக்கு கடவுள் நமக்கு ஒதுக்குனது சாம்பாரும் சப்பாத்தியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெரிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டிப்ரெஷன் தான் நண்பர்களே. ஆனா தெரியல, நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன். ஆனா இருக்கவே கூடாதுன்னு நினைச்சா நம்மளையே ஏதோ ஒரு சோகம் வந்து நம்மளையே சோதிச்சு பாக்குது. சரி பரவாயில்ல, மனுஷனா இருந்தா எல்லாமே இருக்கதான் செய்யும். ஸோ அதெல்லாம் கடந்து வரவும் தானே மனுஷன். ஸோ அதனால 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு மத்தியானம் ரொம்ப லேட்டாவே லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த லஞ்சுக்கும் உடன் வழங்குவோம் நம்ம 1 லிட்டர் தண்ணி தான். ஸோ அதுக்கப்புறம் உண்ட மயக்கத்துல என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு 5 நிமிடம் உருட்டி பரட்டிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சூரியன் சாரும் டாட்டா பாய் பாய்டா நீ புலம்பிட்டே கடை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் வேலையில கரெக்டாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன வழக்கம் போல ஒரு எஸ்பி சொல்லிட்டு நம்ம நிலா மேடம் வந்தாங்க. அவங்ககிட்ட அப்படியே வாட்ச் ஆகிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால சிரிச்சு பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்ணி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டாடா பை பை, லவ் யூ ஆல்.